சார், இது ஒரு 50 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அதிசய தேர்தல். ஒரே ஒரு காமராஜர் தான் இருக்கணுமா? அண்ணா தான் இருக்கணுமா? எம்ஜிஆர் தான் இருக்கணுமா? ஏன் அந்த மாதிரி இன்னொரு ஆள் வரக்கூடாதா அப்படின்ட்டு விஜய் பேசி சென்றிருக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல, இது மாற்றத்தை ஏற்படுத்த போகக்கூடிய தேர்தல். இது மாற்றத்திற்கான தேர்தல். மணிகண்டன் சார், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது சார். சார், இது நிஜமாலுமே இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு அதிசய தேர்தலா சார்? ஒரு புதிய காமராஜரையும் புதிய எம்ஜிஆரையும் கொண்டு வர போகக்கூடிய தேர்தலா இது? சத்தியம் டிவி நேயர்களுக்கு மாலை வணக்கங்க. வணக்கம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதல் அப்படிங்கிறத ரொம்ப நேரம் தாக்க வச்சுங்க, பரவாயில்ல. எனக்கு முன்னாடி பேசின திரு பூபதி ஜான் அவர்கள் விஜய் ஒரு தடவை வெளியே போயிட்டு வந்தாருன்னா 2 ஆஃப் எடுத்துக்கிறாருங்க அப்படின்னு சொன்னாரு. 2 ஆஃப்னா ஒரு ஃபுல்லு. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கேடுங்க. யாராவது அவருடைய நல்ல அட்வைசர் இருந்தா அவருக்கு பார்த்து அட்வைஸ் பண்ணுங்க. 2 ஆஃப்லாம் எடுத்தா உடம்பு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும், எல்லாம் ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடும், எல்லா பிரச்சனையும் ஆயிடும். அதனால ஒரு பேச விடுங்க. அவர் ஒரு நகைச்சுவையா கொண்டு போறாரு ஏதோ. எனக்கு தெரிஞ்ச ஆப் நான் சொன்ன விடுங்க. மரியாதைக்குரிய தேவரையா, வஉசி, அழகு முத்துக்கோடு, கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், அண்ணல் அம்பேத்கர், இவங்களை எல்லாத்தையும் இன்னைக்கு தமிழகம் முழுக்க எல்லா பகுதியிலும் இந்த பேரை பரப்புரை செய்யறது அப்படின்னு நீங்க நாம் தமிழருடைய தலைவர் பேரை குறிப்பிட்டு சொன்னீங்க. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது நீங்க சொன்ன இத்தனை பேரும் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட, இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட இந்திய தேசியத்தை பேசக்கூடியவர்கள். இல்லாத தமிழ் தேசியம், இங்கிலீஷ் தேசியம், கன்னட தேசியம், தெலுங்கு தேசியம், மலையாள தேசியம்னு இல்லாத தேசியத்தை பேசினவங்க கிடையாது. இந்திய தேசியம், இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க. இவங்களை எதுக்கு சீமான் எடுத்து பேசுறது எனக்கு உள்ளபடியே நகைப்பா இருக்குது. இவங்கெல்லாம் இந்தியாவிற்காக வாழ்ந்து இந்தியாவிற்காக சிறைப்பட்டு மனிதவர்கள். இல்லாத ஒரு போலி தமிழ் தேசியத்தை பேசுறவங்க எதுக்கு இந்த பேரை பயன்படுத்துறார் அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம ஜான் பேசுறதுக்கு சொன்னார். சிறுபான்மையினர் தன்னுடைய பேரை ஜோசப் விஜய் அப்படின்னு வச்சுக்கிட்டு அவர் சிறுபான்மை மக்களை ஏமாத்துறாருன்னு சொல்றது அவங்க அடையமா ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த அந்த பார்வையில நான் ஏற்கிறேன். சொல்றது கரெக்ட் தான். ஜோசப் விஜய்னு ஒருத்தர் போட்டுக்கிறாரு. போட்டுக்கிட்டு சிறுபான்மை சமுதாய ஓட்டுகளை கவர்றதுக்காக அந்த பேரை வம்படியா ஜோசப் விஜயா நான் அப்படின்னு போட்டுக்கிறார். தவறு இல்ல, சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது ஒரு குற்றம் கிடையாது. இன்னொருத்தர் இந்துக்களை ஏமாத்துறதுக்கு செபாஸ்டியன் அப்படிங்கிற தன்னுடைய பேரை மாற்றிக்கிறார். சோ இந்த 2 பேர்த்துக்கிட்டையுமே தமிழக மக்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருத்தர் சிறுபான்மை மக்களை ஏமாத்துறதுக்கு அந்த பேரை பயன்படுத்துறாரு. பெரும்பான்மை மக்களை ஏமாத்துறதுக்கு ஒருத்தர் செபாஸ்டியன்ங்கிற பேரை மறைச்சுக்கிட்டு இந்து மக்களை ஏமாத்துறாரு. 2 பேருமே ஜாக்கிரதையா இருக்கணும். யாராரு சார் கம்பேர் பண்ணாருன்னு சொன்னீங்க? காமராஜர், அண்ணாதுரை, புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் இவங்களோட தன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டாரா? பனையூர் பங்களா, வெளியே வந்தா BMW பென்ஸ் காரு, அதை விட்டா கேரவன் வேனு, அதை விட்டா சார்ட்டர்ட் பிளைட்டு, அந்த பிளைட்ல பெண் நம்பியோட போறது, போய் தங்குறதுன்னா 7 ஸ்டார் ஹோட்டலு. இவர் தன்னை காமராஜருடைய செத்து போனப்ப இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல டி நகர் பிளைல 113 ரூபாய் ஒரு துக்ளக் பூசத்தையும் வச்சு செத்து போனவருக்கு காமராஜர். உண்மையான காங்கிரஸ் தொண்டை யாராவது இருக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டுல? நான் செல்வ பெருந்தொகை மாதிரி ஆட்களை சொல்ல. 5 கட்சி 7 கட்சிக்கு போயிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு போய் அடிச்சு உடச்சிட்டு காலத்தின் கொடுமை பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கட்சியோட தலைவராக உட்கார்ந்து மாதிரி செல்வ பெருந்தொகை மாதிரி ஆட்களை சொல்ல. உண்மையான காங்கிரஸ்காரங்க யாராவது இருந்தா நான் வெகுட்டு எழுந்திருக்க வேண்டாமா? தனக்கு ஒரு பைசா சேர்த்துக்காம தான் வீட்டுல ஒரு குடிநீர் பயிர் போட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அது கழுத்து தூக்கு அப்படின்னு வாழ்ந்துட்டு ரஷ்யா போறப்ப வெறும் கதர் சொக்காயை போட்டு செத்து போறப்ப 7 கதர் சொக்காய் 8 நாலு மூளை வேட்டி விட்டுட்டு போனேன். காமராஜரை பத்தி இந்த கொடுங்கோலன் பத்தி வர்றேங்க. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லுது. அதாவது என்ன இது அனுதாப அரசியலை தேடுகிறாருன்னா அதுக்கு பிதாமகன் பாத்தீங்கன்னா கருணாநிதி. அவர் பாத்தீங்கன்னா இதுதான் நான் சந்திக்கும் கடைசி தேர்தல் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 தேர்தலுக்கு சொல்றாரு. இதுதான் நான் சந்திக்கும் கடைசி தேர்தல் அப்படின்பாரு. 2010 நினைவு ஒரு கூட்டத்துல பேசிட்டு தெரியுது, மயக்கமுட்டுட்டாரு, எல்லாரும் பதறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு கோயம்புத்தூர்ல கூட்டம் வருது. அந்த போன உடனே மயக்க பிடிச்சாரு. இது என் பேச்சை கேட்க வந்த கூட்டம் அல்ல, நான் இருக்கிறேனா இல்லையா என்று என்னை பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னாரு. அதனால இந்திய அரசியலே அனுதாபத்து பிதாமகன் கருணாநிதி அதோட காப்பி தானே இது.
அதாவது திமுகவுடைய அப்படியே காப்பி பேஸ்ட் தானே விஜயோட கட்சி. அதனால அதே அனுதாபத்தை தேடுறாருன்னு நான் நினைக்கிறேங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா அந்த மம்தா டிவி போன தேர்தலில் பாத்தீங்கன்னா ஒரு காலுக்கு அப்ப மட்டும் கால் உடச்ச மாதிரி ஒரு கட்டு போட்டு நடிச்சாங்களே, அந்த மாதிரி 41 பேர் அநியாயமா 11 பச்சிலம் குழந்தைகள் இறந்து போனாங்கிறதுக்கு இது வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் பொதுவெளியில் ஒரு வருத்தமோ மன்னிப்போ தெரிவிக்காத நபர், ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம போய் படையூர் பதுங்குக்குடியில 70 நாள் ஒளிஞ்சு கிடந்த ஒரு நபர் பாத்தீங்க அப்படின்னா, இதையெல்லாம் மறந்துட்டு பாத்தீங்கன்னா மலேசியாவுல போய் தன்னுடைய சினிமா படத்தை குத்து டான்ஸ் குத்து பாட்டு ஆடி அங்க ஆடி பல கோடியை வசூல் பண்ணிட்டு வந்து இந்த மனசாட்சியற்ற மிருகம், இவரை என்ன சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மனிதர். அதுக்கு நடுவுல நம்ம சத்தியம் டிவி நேயர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வச்சிடுறேங்க. நான் ரொம்ப நாளா நான் அதை பத்தி கேட்டுட்டு இருக்கிறேன். அப்பா அம்மா பேச்ச கேளுங்க, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு சோறு போடுங்க, கண்ட பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணாதீங்க, கண்ட பொம்பளையோட சுத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோடங்க. என்ன தைரியம் இருந்தால் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களையும் இதே மாதிரி திமுக பழி வாங்குச்சு அப்படிங்கிற காலத்துல எம்ஜி ராமச்சந்திரன் ஏதாவது பாத்தீங்கன்னா புலம்புனாரா? அவருடைய படம் வர்றதுக்கு கடுமையான நெருக்கடிகள்லாம் அந்த காலத்துல கொடுத்தாங்க. 2வது விஷயம் எம்ஜிஆரோட தன்னை ஒப்பிட்டாரா? சோத்துக்கு வழி இல்லாம கண்டிகளை பிறந்து கால் கஞ்சிக்கு வயிற்றுக்கு இல்லாம பசினா என்னன்னு தெரிஞ்சு காங்கிரஸ் கட்சியில ஒரு 10 ஆண்டுகளும் திமுகவில் ஒரு 15-20 ஆண்டுகளும் அரசியல பயணிச்சு திரையுலக உச்சபட்ச சாரா இருக்கிறப்பே மது அருந்த மாட்டேன், சிகரெட் பிடிக்கிற காட்சிகளை என் படத்துல வைக்க மாட்டேன், சொந்த வாழ்க்கையிலையும் நான் அப்படித்தான் இருப்பேன், வன்முறை காட்சிகளை வைக்க மாட்டேன்னு வாழ்ந்த எம்ஜிஆர் எங்க? அரசியல் அனுபவம் தொடர்ந்து அதுல பயணிச்சு பின்னாளில் முதலமைச்சரான எம்ஜிஆர் எங்க? இவர் எங்க? அண்ணாதுரை அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடி வரைக்கும் சென்னையில உள்ள ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு அவர் கடனுக்கு போட்டுட்டு காசு கொடுக்கறதுக்கு வழி இல்லாம 5 கிலோமீட்டர் சுத்தி அந்தாண்ட முகத்தை இப்படி மறைச்சிட்டு போனாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரி நபரோட தன்னை அதாவது பாத்தீங்கன்னா உலகத்திலேயே இது மாதிரி ஒரு சொகுசு பேர்வழி கிடையாது. மத்தவங்க என்ன சொல்றாங்க பொதுவெளிங்கிறத பத்தி கவலைப்படாம நான் அப்படித்தாண்டா என் கேர்ள் ஃபிரெண்டோட போவேன், என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு இது. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் சார், சிரஞ்சீவி ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லையா? அவரு போறப்ப இந்த பிரச்சனை ஏற்பட்டுதா? அந்த காலத்துல என்.டி. ராமராவ் இல்லையா புரட்சி தலைவர் இல்லையா? இல்ல அமிதாப் பச்சன் இதே மாதிரி ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கிரஸுக்காக தேர்தல் பிரச்சாரம் உலகத்திலேயே எல்லாரும் ஜாக்கி ஜானா இது. இவர் என்ன பண்றாருன்னா திட்டமிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடே தனக்கு பின்னாடி திரண்டு இருக்கிற மாதிரி. நான் கேக்குறேன், கட்டளை அப்படின்ற ஒரு படத்துல கட்டளை போட வேண்டியதான, நான் திருச்சி மாவட்டத்துக்கு போறேன்னா திருச்சி மாவட்டத்தை தவிர வேற யாரும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை போடலாம்ல. தனக்கு அதீத கூட்டம் கூடுகிறதுன்னு ஒரு பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு கொலை தாம வாங்குற கொலை பாதகர். அதே சமயத்துல திமுக வேலையை காட்டவங்க திமுக யோகியமானவங்க இல்ல. திமுக யார் தனக்கு எதிராக வந்தாலும் அவங்களுக்கு எதிராக அந்த வேலையை காட்டக்கூடிய கட்சி. இவரு ஜனநாயகன் படத்தை முடக்குனது பிஜேபி தைரியம் இருந்தா தில்லு இருந்தா சொல்ல வேண்டியதானே. படத்தை முடக்கிறதா இருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே சொல்ல முடியும். அப்ப ஆமா மத்திய ஒன்றிய அரசு குன்றிய அரசு என் படத்தை முடக்குதுன்னு சொல்ல வேண்டியது. அதுக்கு துப்பு இல்ல, அதுக்கு தைரியம் இல்ல. அங்க போய் ஒரு மாதிரி பேசுறது, காங்கிரஸ் கிட்ட ஒரு மாதிரி தனியா நூல் விட்டு பாக்குறது, எதுக்கு வழி இல்லாம கடைசியா நின்றுட்டு எல்லாரும் போடுற கருணாநிதி வேஷத்தை கடைசியில போட்டு பாக்குறாரு. தனக்கு ஒரு அனுதாபத்தை அப்படியே மக்கள் இது பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு. மூணாவது இடத்துக்கு 2 கிறிஸ்தவர்கள் போட்டி போடுறாங்க. அதுல எந்த கிறிஸ்தவர் 3வது இடத்துக்கு வராரு அப்படிங்கிறது மக்கள் தீர்ப்பளிப்பாங்க. சரி சார். மணிகண்டன் சார் வணக்கம். மணிகண்டன் சார், திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சாரங்கள்ல ரொம்ப நாங்க கொஞ்சம் நுணுக்கமாக கவனித்ததில் ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியையோ அல்லது விஜய் அப்படிங்கிற அந்த பார்ட்டியினுடைய லீடரையோ ஒரு பொருட்டாகவே அஇஅதிமுக கருதவே இல்லை அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. ஏடிஎம்கே இப்படி சட்டையே செய்யாமல் இருப்பதற்கு என்ன காரணம் சார்? நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இறுதியா பதில் சொல்றேங்க. ஆண்டவரே மரியாதைக்குரிய ராமசுப்ரமணியன் அவர்களுக்கு முழு நினைவுத்திறனை கூட விஜய் கொடுக்கிற இலவச திட்டங்கள் எல்லாம் அருமையா விமர்சனம் பண்ணாரு. இந்த 8000 ரூபாய் கூப்பிட பத்தி மட்டும் அப்படி ஜிப்பு போட்ட மாதிரி எதுவுமே வாயை திறக்காம அமைதியா கடந்து போறாரு. அதனால முழு நினைவுத்திறனை கொடுத்து ஆண்டவரை பிரார்த்திக்கிறேங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பேசுவோம், எனக்கு டைம் இல்ல. எனக்கு அவர் பேசி முடிச்சோன்னா நான் டாக்டர்கிட்ட வேற போனோம். சார் சொல்லுங்க சார் ப்ளீஸ். நட்டி நடராஜன் ஒரு நடிகர் இருக்கிறார். அவருதான் 2026 விஜய் ஏதோ இமிடேட் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு அந்த விசிலடிச்சா பசங்க எல்லாம் போராட்டம் பண்றாங்க. அதுக்கு போய் மனு கொடுக்குறாங்களாம்.
இவங்க எடுத்த ஜனநாயகன் படத்தை வந்து தடை பண்றாங்கன்னு அதுக்கு கேக்குறாங்களா? நட்டி நடராஜுங்கிறவர் சாதாரண 3ஆம் நிலை 4ஆம் நிலை நடிகர். இவர் ஏதோ 20-26 படம் இருக்கிறாங்க. அவர் பெரிய சினிமாட்டோகிராஃபர் சார், இந்தியா முழுவதும் அறியப்பட்ட ஒரு சினிமாட்டோகிராஃபர் சார். விஜய் நடிகர் தான் சொன்னேன், நான் நடிகர்கள் அடிப்படையில் மூன்றாம் தரம் சொல்லக்கூடாது சார். அவர் ஒரு டாப் கிளாஸ் ஆக்டர். அவரு 3ஆம் நிலை கூட சொல்லாதீங்க, அவர் ஒரு டாப் கிளாஸ் ஆக்டர். அவரு சரி வச்சுக்கங்க, எனக்கு படத்தை வரவிடக்கூடாது, அவரு படத்தை வரவிடக்கூடாது அப்படின்னு விஜய் ரசிகர் இந்த விசிலடிச்சா குஞ்சுகள் எல்லாம் பேசுறாங்களா சார்? இலவசங்கள் கொடுக்கறத வந்து சீமான் நம்ம மரியாதைக்குரிய தமிழ் தேசிய அதிபர் வந்து இருக்கிறாருன்னா அந்த ஒரு விஷயத்துல ஏத்துக்கிறேன். 2 திராவிட கட்சிகளும் ஒரு காலத்துல இத இலவசங்களே வேண்டாம்னு சொல்ற மோடியே இன்னைக்கு மாறி போயிட்டாருன்னு நினைச்சு வேதனைப்படுறேன். அதுக்கு ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு அரசு வேலை, ஆப்பஞ்சூடுற அப்பத்தாளுக்கு அரசு வேலை, இந்த மாதிரிலாம் கதையா ஒரு நம்ப சொல்றீங்களா? இது 2 பேருமே புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள். திரு எடப்பாடி பழனிசாமியே விஜய் பத்தியும் பேசுறது இல்ல, சீமானை பத்தி தான் பேசுறது இல்ல. இது 2 சாதாரண வந்து பாருங்க, அதாவது புல்லட் ட்ரெயின் 2க்கும் நடுவுல போட்டி நடந்துட்டு இருக்கிறப்ப இது கட்ட வண்டிகளை போட்டுட்டு இதை சுத்திட்டு வர்ற பிள்ளைகளை பத்தி எதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி பேச போற? இந்த 2 பேருமே தேசத்திற்கு ஆபத்தாளர். 41 பேரை காவு வாங்கிய ஜோசப் விஜயும் அரசியலில் இருந்து ஒதுக்கப்பட வேண்டிய நபர். அதே மாதிரி இல்லாத ஒரு தேசியம் தமிழ் தேசியம் சொல்லி பிரிவினையை தூண்டும் இந்த செபாஸ்டியன் அவர்களும் தூக்கி எறியப்பட வேண்டிய